இன்னைக்கு இருக்க மினி vlog பார்த்துடலாமா. இன்னைக்கு சண்டேனால லேட்டாக தான் இருந்தோம். வெதர் வந்து ஓரளவு மீடியமாக தான் இருந்தது. இது வந்து நேற்றுக்கு ஈவினிங் எடுத்த வீடியோ. ஸோ ஃபிஷ் மார்க்கெட் போனோம் அப்படின்னா ஃபிஷ் எல்லாம் நேற்றுக்கு ஈவினிங் ஃப்ரெஷ்ஷாக வரும். அதுதான் இன்னைக்கு சண்டே வச்சு சேல் பண்ணுவாங்க. ஸோ நேற்றுக்கே வாங்கிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு காலையில் போய் வாங்கினோம்னா நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபிஷ் வந்து கிடைக்காது. ஸோ இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து கிட்ஸோட மெனு தான் ஒயிட் சாஸ் பாஸ்தா தான். ஆக்சுவலி இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்து என்னோட ஃபேவரட் ரெசிபி. நான் ரொம்ப நாள் இது சுத்தமாக என் ஞாபகத்தில் இல்லைன்னு கூட சொல்லலாம். ஸோ இன்னைக்கு கிட்ஸ் கேட்டனால அவங்க ரீசன் வச்சு நானும் செஞ்சு சாப்பிட்டுட்டேன். இதில் வந்து நிறைய சீஸ், அதுக்கப்புறம் பட்டர், ஆரிகானோ, அதுக்கப்புறம் பாஸ்தா ஃப்ளேவரு, ரெட் கலர் கேப்சிகம் நிறைய போட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அந்த கார்லிக்கோட ஃப்ளேவரோட பயங்கர டேஸ்டியாக சீஸியாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நான் வாங்கிட்டு வந்த ஃபிஷ் என்ன அப்படின்னா பால் நெத்திலி தான். ஆக்சுவலி நெத்திலிலேயே 2-3 நெத்திலி இருக்கு. ஸோ இது வந்து பால் நெத்திலி பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி மீடியம் லைட் கலரில் தான் இருக்கும். ஸோ நான் வாங்கும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா கடை கூட்டமாக இருக்கனால க்ளீன் பண்ண முடியாது, நீங்களே பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி இந்த பிளேஸ் நான் இது வரைக்கும் க்ளீன் பண்ணதே கிடையாது. ஸோ யூடியூப் எல்லாம் பார்த்து ஒரு வழியாக க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கே 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா தலையும் வாழையும் கட் பண்ணிட்டு சின்ன நைஃப் வச்சு அந்த செதிலெல்லாம் க்ளீன் பண்ணணும். அவ்வளோ செதில் இருந்துச்சு, பார்க்கறதுக்கு ஒன்றுமே தெரியல. ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருந்துச்சு இந்த மீன். அதுக்கப்புறம் ஒரு வழியாக க்ளீன் பண்ணிட்டு இன்னைக்கு என்னோட ஸ்டைலில் எப்பவும் போல் நிறைய ஸ்பைஸியாக சின்ன வெங்காயம், பூண்டு, நிறைய பச்சை மிளகா, அதுக்கப்புறம் மாங்காய் சீசன் இருக்கனால மாங்காய் போட்டுட்டு இந்த மீன் குழம்பு வந்து நான் ரெடி பண்ணேன். ஸோ மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப ஸ்பைஸியாக தான் சாப்பிடுவாங்க. ஸோ எங்களோட டே வந்து இன்னைக்கு இப்படி தான் போச்சு.